சம்பந்தமே இல்லாம எங்க தலைவரை பார்த்து அது ஒரு தொழில், என்னுடைய தொழில், பெண்ணை கேவலமாக பேசக்கூடிய ஒரு தலைவரை பிஜேபி வச்சிருக்கும் போதே முடிவாயிருச்சு அந்த கட்சி எந்த அளவுக்கு இருக்கு. அக்கா தமிழிசை சவுந்தரராஜன், வானதி அக்காக்கெல்லாம் தெரியும் இந்த தலைவரை பத்தி. எந்த அளவிற்கு திமுகவிற்காக நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையை கையில் எடுக்கும் பொழுது, மக்கள் எல்லாம் அந்த பிரச்சனை குரல் கொடுக்கும் பொழுது, எங்கே சார் அங்க பிரச்சனை கொடுக்கும் போது திடீர்னு சட்டையை கழட்டிட்டு சாட்டை அடிச்சுக்கிறார். என்ன அரசியல் பண்றீங்க? யாருக்காக இந்த அரசியல்? இல்லைங்க, ஒருத்தவங்க வீட்லயே உட்காந்துக்கிட்டு சும்மா அறிக்கை விட்டுக்கிட்டு அப்படி ஒருத்தரோட தியாகத்தை கொச்சப்படுத்துறது, அண்ணாமலை அண்ணனை கேவலம் சொல்றதுக்கு இவங்க யாரு? 2 வருஷமா இவங்க எவ்வளவு கேவலமா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு மக்களை எவ்வளவு கேவலமா நினைக்கிறாங்க. எந்த பிரச்சனைக்கு நீங்க நின்னீங்க? நீங்க எங்களுக்காக என்ன பேசியிருக்கீங்க? நீங்க கேவலத்தை பத்தி பேசுறது. உலகத்திலே கேவலப்பட்ட ஒரு மனிதர்கள், கேவலமான எங்கள் மக்களை நினைக்கக்கூடிய மனிதர்கள் தாவேக்காரங்க. எங்களை எப்படி கேவலம்னு சொல்லலாம்? எங்கள் தலைவர் புரட்சியறிஞர் அண்ணாமலையாரை கேவலம் சொல்றதுக்கு இவங்களெல்லாம் கால்வாசி தகுதி இருக்காங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நாம் இன்னும் பைத்தியக்கார மாதிரி ஒருவேளை இருக்குமோ, ஒருவேளை பைத்தியமாக இருப்போமோ நமக்கே தோன்ற அளவுக்கு இவங்க பேசுகிறாங்க. உண்மையாலே அதாவது ஊர் கூடி தேர் இழுக்கிறவர்கள் தெருவில் இருக்கிறான்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக தாவேக்காரங்க தெருவுக்கு வருவாங்க. மக்கள் சார்ந்து இல்லாத இவர்கள், மக்கள் என்றால் என்ன என்றே தெரியாத இவர்கள் எல்லாம் எங்களுக்கு பாடம் எடுக்கிறத பார்க்கும்போது உண்மையாக மன வருத்தமாக இருக்குது. அதாவது சாட்டை அடி தப்பு. உங்கள் விஜய் அண்ணன் என்ன பண்ணார்? அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ ஆயிடுச்சு. விஜய் அண்ணன் பார்த்தது, அவர் பேசுறது. எப்பயுமேங்க ஒருத்தர் நம்ம குறை சொல்லும் போது தான் என்ன பண்ணணும்னு யோசிக்கணுமா இல்லையா? நான் நல்லா பீச்சில் பட்டாம்பூச்சி விட்டுக்கிட்டு அப்படியே காத்தாடி விட்டுக்கிட்டு அப்படியே ஹீரோயின்ஸோட டான்ஸ் ஆடிக்கிட்டு, அதைத்தான் புரட்சியறிஞர் அண்ணாமலையார் ஒரு கோவத்தின் வெளிப்பாட்டில் சொல்கிறாரு. நீ ஷூட்டிங் ஒன்றும் முடிக்கலன்ற, நான் ஷூட்டிங் முடிச்சுட்டு தான் வருவேன்ற. இங்கே மக்கள் 1000 பிரச்சனைகள் இருக்கோம். நாங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை சாட்டையால் அடித்தோம், அதற்கான விளக்கம் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. எங்களுக்கும் மக்களுக்குள்ள தொடர்பு இவங்களுக்கு என்ன சார் தெரியும்? மக்கள் தொடர்பே இல்லை மேடம். எங்களுக்குள்ள தொடர்பு இவங்களுக்கு எப்படி தெரியும்? தொடர்பே இல்லாத இவர்கள் தொடர்பு துண்டிச்சு எவ்வளோ வருஷம் ஆகுது. தொடர்புலே இல்லாமல் தொடர்பு இல்லைக்கு வெளியே இருக்கக்கூடிய தாவேக்கா மக்கள் தொடர்போடு இருக்கக்கூடிய பாஜகவை எப்படியும் குறை சொல்ல முடியும்?